இந்த வாட்ஸ்அப் குரூப் மற்றும் யூடியூப் குரூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்ம இந்த யூடியூப் சேனல்ல இந்த ரிஸ்க் கேஸ் கம்யூனிகேஷன் இந்த இதுல வந்து இன்ஃபினிட்டி ரிஸ்க் கேஸ் கம்யூனிகேஷன் இதுல வந்து ஏகப்பட்ட ரிஸ்க் கேசஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கேசஸும் அதுக்கு தகுந்த இதுவும் நம்ம அதை வீடியோ எடுக்கிறோம். அந்த வகையில் பலதரப்பட்ட ஒரு விஷயங்கள், முடியாத விஷயங்கள், யாராலையும் முடியாத விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எனக்கு ஆதரவும் என்கரேஜும் எனக்கு அனைத்து விதமான சப்போர்ட்டும் எல்லாமே அளித்துட்டு இருக்கு. உங்களுக்கு முதற்கண் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கேஸ் ரிஸ்க்கு போவோம். அந்த வகையில வந்து இப்போ ஒரு கேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அவங்க பெயரையோ ஊரையோ சொல்ல விரும்பல. அவங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகி போயிருக்காங்க. கல்யாணம் ஆகி போய் 3 வருஷமா அவங்க வந்து குடும்ப பிரச்சனையில சிக்கி பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்மள்ட்ட எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, கணவர்கிட்ட அவங்க தனியா இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெயரும் அவங்களுடைய குழந்தைகள் பெயரும் கணவன் வீட்டு ரேஷன் கடையில் ரேஷன் கார்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு அரசு சார்ந்த உதவியும் பெற முடியவில்லை. குழந்தைகளுக்கான பள்ளிகளுக்கோ எதுக்குமே வந்து கேட்டால் ரேஷன் கார்டு தர்றதில்லை அப்படின்ற ஒரு இது. அப்போ வந்து அந்த பேரை நீக்கிறதுக்கும் விடுறதில்லை. அது மாதிரி வந்து குழந்தைகளுடைய ஆதார் கார்டும் தர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸ் வந்தது. அவங்க ஒரு ரிலேட்டிவ் மூலமாக இந்த கேஸ் வந்தது. இது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது தனியாக வாழ விருப்பம் இல்லாமல் தனியாக போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அது யாராக இருந்தாலும் அவங்கள விடணும். அதுதான் அது ஒரு நியாதி. ஸோ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சித்திரவதைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். வந்து கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீ வந்து கூட தான் வாழணும், பிடிக்கலைனாலும் கூட தான் வாழணும், அப்படி கூட வாழ்ந்தாலும் கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுறது, கொல்லுவேன்னு மிரட்டுறதா, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அது சொல்றேன் நான். இப்படியே நடக்குது அப்படின்ட்டு. தூங்கும்போது மின்சாரத்தை பாய்ச்சுறது, கத்தி எடுத்து வச்சு கொல்லுவேன் அப்படின்னு மிரட்டுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்ததுனால இவங்க தனியா பிரிஞ்சு வந்தாங்க. இந்த மாதிரி உள்ள பெர்சன் கிட்ட யாராலையும் வாழ முடியாது. ஸோ வந்து திருப்பி வந்து ரேஷன் கார்டில் வந்து ஃபோன் நம்பர், ஓடிபி சொன்னாதான் இவங்க பேரை வெளியில் எடுக்க முடியும், அல்லாத வெளியில் எடுக்கவே முடியாது. ஸோ இப்படி ஒரு கேஸ் என்கிட்ட வந்தது. ஸோ ரொம்ப ரிஸ்கான கேஸ் தான் இந்த கேஸ். அப்போ இன்னைக்கு நம்ம வந்து அவங்க கணவனுடைய கார்டுல அட்டையில இருந்து அவங்களோட பெயரும் அவங்களுடைய குழந்தைகள் பெயரையும் தனியா பிரிச்செடுத்து கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்க பாருங்க, பிரிச்செடுக்க கூடாதுன்னு குழந்தைகளுக்கு 2 குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு கூட கொடுக்கல, அவங்க கிட்ட கொடுக்கல. நம்ம அதுலயும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப 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 என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு லாபகமாக செயல்பட்டு 2 குழந்தைகளும் அவங்களுடைய பெயரையும் நம்ம நீக்கி கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன செய்யுது, சிலவங்க வந்து பழி வாங்குற தன்மை, ஒரு சிலந்தி விலைக்குள்ள போட்டு நீ எதையும் கேட்கக்கூடாது, இது பண்ணணும், ரொம்ப லாக் பண்ணுறது. ரொம்ப லாக் பண்ணும் போது அந்த லாக் வந்து என்ன செய்யும், ரொம்ப டைட்டாக உடையும் ஒரு நாள். அதனால நன்மையை செய்தால் நிச்சயமாக நன்மையை அனுபவிக்கலாம், கெட்டதை செய்தால் நிச்சயமாக எதுக்கும் ஒரு காலம் பதில் சொல்லும். அந்த காலம் உங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறது. நீங்கள் விரும்பின தெய்வம், நீங்க விரும்பி கும்பிட்ட தெய்வம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த பெரிய பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு விடப்பாடு கிடைச்சிருக்கு. அதுக்கான பேப்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இப்படி உங்களுடைய கருத்தை நீங்க பதிவிடலாம். எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு பெரிய உதவி அப்படி செய்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன நன்றி சொல்ல போறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியல. எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், வீட்டில் இருந்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இப்போ குறைஞ்ச 3 வருஷத்துக்கு மேலே நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். சொல்ல முடியாது பட்ட பாடுகள். அதுக்கு மேலே குடும்ப வறுமை, அது வேற ரேஷன் கார்டு இல்லை, அதனால ஒரு உதவிகளும் கிடையாது. அரசு சார்ந்த உதவிகள் எதுவுமே இல்லை. அம்மா தான் வேலை செஞ்சு சாப்பிட, ரேஷன் கார்டு கேட்டாலும் தர மாட்டாங்க. ரேஷன் கார்டு கேட்டாங்க, ரேஷன் கார்டுல இருந்து எதுவுமே கேட்டால் தர மாட்டாங்க.
ஏன்னா சர்டிஃபிகேட் வேற அங்கே தான் இருக்குது. நான் படித்த சர்டிஃபிகேட்ஸ் கூட அங்கே தான் இருந்து அதுக்கு கூட ஏதாவது ஒரு உதவின்னா அதுக்கு கூட தர மாட்டாங்க, எதுக்குமே இல்லை. பிறகு நான் இங்கே வந்து பழி வாங்குதல், இதோட பழி பேர் வாங்குதல், பழி வாங்குதல், பழி வாங்குதல், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது. இதுதான் கட்டுப்பாடு அப்படின்னு உள்ளதில்லை. சித்திரவதை, எப்பவும் அடிதடி, எப்பவும் கத்தி எடுக்கிறது, குத்து, எப்பவும் சவுட்டு, அப்படி மாதிரி அது சொல்ல வேணாம். அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அம்மா வீட்டில் வந்து இங்கே வேற வறுமை, ஒரு ரேஷன் கார்டு நிறைய இடத்துல போனோம், கலெக்டரேட்டில் போனோம், வேற இங்கே விளவங்கோட்டில் போனோம். எங்கேயுமே எங்களுக்கு எந்த உதவியுமே இதுவரை கிடைக்கல. லாஸ்ட்டில் எங்கள் ஒரு அண்ணி வழியாக தான் தம்பியை தெரியும், அவங்க ஃபோன் பண்ணி நம்பர் கொடுத்தாங்க. அப்படி தான் நான் என்ன செய்தேன், அவரை காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ண நாள்லேருந்து இந்த ஒரு வாரம் 1.5 வாரத்துக்குள்ளே எனக்கு தம்பி நீக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தம்பி குடும்பத்தாருக்கும் கடவுள் அருள் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டேன். கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். கடவுள் எப்பவுமே அவங்க கடவுள் நிச்சயமா உண்டு. கண்டிப்பாக கடவுள் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். அவருக்கு குடும்பத்தாரையும் அபரிதமாக கடவுள் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க எவ்வளவோ பெண்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அவரால். எவ்வளவோ மக்களுக்கு அவரால் எவ்வளவோ இந்த நாட்டுக்கே ஒரு நல்லது தான் நடக்கும். ஒரு மக்களுக்கு விடிவு காலம் பிறக்குதுன்னா ஒரு நாட்டுக்கு ஒருவர் நல்லது தான் செய்துட்டு இருக்காரு. அவரை கடவுள் பயன்படுத்தி பல பெண்களுக்கு விடிவு காலம் ஒரு மகிழ்ச்சியை அவரால் உண்டாகும். இப்போ எனக்கு எப்படி எவ்வளோ சந்தோஷமா எனக்கு இருக்குதோ அது மாதிரி பல பெண்களுக்கு அவரால் குடும்ப நிம்மதிகள் கிடைக்கட்டும். பல பெண்கள் உண்டு. அவருக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தை எல்லாம் கடவுள் போற வேண்டிய வழியை காமிச்சு கடவுள் அவருக்கு வழி நடத்துவாராங்க. கடவுள் கண்டிப்பாக வழி நடத்தணும் அப்படின்னு கடவுள்கிட்ட மன்றாடி இந்த உரையை நான் முடிக்கேன். இதை எடுத்து கொடுத்த என் தம்பிக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். அதாவது வந்து காசோ பணமோ இல்லை, இதே மாதிரி அவங்க பெற்ற பிளஸ்ஸிங் அதுதான் வந்து ஒரு போதை. அது வந்து சம்பாதிக்கிறது, அந்த பிளஸ்ஸிங்கை சம்பாதிக்கிறது, அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறது, அது வந்து எல்லை இல்லாத இது. பணம் வாங்குறது கொடுக்கறது இல்லை, பணம் கொடுத்தாலும் கிடைக்க முடியாத சில செய்திகள் எல்லாம் உண்டு. அந்த லிஸ்ட்ல வர்றதுதான் இது. ஓகே, நன்றி.